நீ போய் மிஸ் சுப்பையாவை அனுப்பு. அந்த பொண்ணு எதுக்கு? ஊமை, காது கேட்காது. நானும் வெரி நைஸ் கேளப்பா, அவதான் வேணும். அது எப்படிங்க அனுப்புறது? கல்யாணம் ஆகாத பொண்ணை நீங்க கையை பிடிச்சி கண்ணத்தில் தட்டினா நான் அனுப்ப மாட்டேன். என்ன அனுப்ப மாட்டியா? அப்ப நீங்க 2 பேரும் வெளியில போடுங்க. அப்பா, இவங்க 2 பேரையும் நான் டிஸ்மிஸ் செய்ய போறேன். இருப்பா. அவன் ரொம்ப காலமா இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நீ இப்ப இந்த பொண்ணை வச்சு. ஏப்பா, அன்னி பொம்பளை தொடர்றது தப்பு இல்ல? என்ன தப்பு? இங்கிலாந்துல இதெல்லாம் ரொம்ப சகஜம்ப்பா. ஆமா, என் சம்சாரம் எப்படிப்பா செத்து போனா? சாவுக்கு காரணம் எப்படியப்பா சொல்ல முடியும்? அவளுக்கு நமக்கு உண்டான சம்பந்தம் விட்டு போச்சு. பாவம், ரொம்ப நல்ல பொண்ணப்பா. இன்னும் என் கண்ணை இருக்காலேயே நிக்கிறாப்புல இருக்கு. அட ஏப்பா, போனதையெல்லாம் போட்டு கிடறிக்கிட்டு நீ சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம்ப்பா. ஏப்பா கவலைப்படுற? செத்தவங்க கூட இருக்கிறவங்களுமா போயிடுவாங்க. இத பாரு, கருணாகரம் பிள்ளைக்கு 10 லட்சம் ரூபாவுக்கு ஆசை இருக்கு. அவர் பேச்சை நீ பார்த்திருக்கிற, மகா புட்சாரி. அந்த சம்பந்தத்தை உனக்கு நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன், செஞ்சுக்கோ. என் சாமியெல்லாம் செஞ்சுக்கடா. ஆகட்டும்ப்பா. சரி, பா, சாப்பாடு போ. எனக்கு இங்கேயே அனுப்பிச்சிடுங்க. சரி, இந்தாம்மா சாப்பாடு. அவன் அங்கே கூட சொல்கிறான், எடுத்துட்டு போ. சுப்பையா, என் சம்சாரம் இறந்து போனா நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன். எனக்கு சாப்பாடு பாடு ஒண்ணும் தேவையில்லை, தூக்கிட்டு போ. அப்ப என்ன, என் சம்சாரம் சாகலைங்கிறியா? உயிரோட இருக்கா? உனக்கு தெரியுமா? என்ன கொஞ்சமா சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறியா? இது என்னடா இந்த ஊமையை கட்டிக்கிட்டு பெரிய சங்கடமா இருக்கு. நான் அடர்ந்து உனக்கு சிரிப்பா இருக்கா? இந்த குட்டு வெளிப்பட்டுட்டா கிழவனா சும்மா இருப்பாரோ? அது எப்படி சும்மா இருப்பாரு? தாலி கட்டி முடிகிற வரையிலும் இது குட்டு வெளியாகாம தான் இருக்கணும். இப்ப நீங்க தான் அவருக்கு போட்டி. எப்படியாவது பெரியவருக்கு கோவம் வர்ற மாதிரி நீங்க செய்துட்டீங்க, ராஜாவுக்கு உடனே கல்யாணம் தான். இது என்ன பிரமாதம்? அதெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். இந்த பாரு, இது எங்க அப்பா கருணாகரம் பிள்ளை போல பெரிய மனுஷங்க சம்பந்தப்பட்ட விஷயம். ஜாக்கிரதை. பெரியவங்க மனசு நோகாம அவங்களுக்கும் புத்தியை கற்பிச்சு எப்படியாவது நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும், புரிஞ்சுதா? இந்த பாரு, இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு நீ வெளியில யார்கிட்டையும் சொல்லிடாத. ரைட் சார். இந்த வரேன். ஐயா கூப்பிடுறேன். சரி, புறப்படுங்க. ராஜா நடைமுறையன் தான், நவாப் தர்பார் தான். அப்படியா? ஆமா. அங்கே நீங்க கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா நடந்துக்கணும். புறப்படுங்க. யார்கிட்ட பட்டி கொடுங்க? எனக்கு ஒண்ணும் புலப்படல. என்ன பாட்டில்? பாட்டில் ஆண்டவனையும் அரசனையும் வெறுங்கையோட பார்க்கப்படாது. இது நீங்க ஏத்துக்கணும். இது நமக்கு பழக்கம் இல்லையே. இல்ல இருக்கட்டுங்க. விருந்தாளிகளுக்கு உதவும். நான் சொன்ன பாருங்க, மகாபிரபு தர்மலிங்கம் பிள்ளைவாள் இவருதான். 20 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்குது. பெரிய கப்பல் வியாபாரி. போன கப்பல், வந்த கப்பல், நின்னவன் போனவன். அடடா, இவங்க வீடு சத்திரம் தான் போங்க. இவ்வளவு பெரிய பணக்காரருக்கு கடன் எதுக்கு ஐயா? பணம் இருந்ததுங்க, வியாபாரத்தில் முடங்கி போச்சு. எனக்கு ஒரே ஒரு பையன், அவனுக்கு கல்யாணம். அதை விமர்சையா நடத்தி வைக்கலாம்னு நான் பாக்குறேன். ஓஹோ, உங்க பையனுக்கு கல்யாணமா? அப்போ 1 லட்சம் 2 லட்சம் கூட வரதட்சணை கிடைக்கும். 2 லட்சம் ஆகுது. கருணாகரம் பிள்ளை பேத்தி தான் 10 லட்சம் ரூபாய் சொத்து கிடைக்கும். அந்த 10 லட்சம் ரூபாய் ஆச்சு கூட நம்ம பையன் பாக்கெட்டு செலவு கூட காணாது. அதனால சின்ன வயசுல இருந்த 2 பேரும் பழகிட்டாங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிச்சு போட்டுக்கலாம்னு பிரியப்படுறோம். சரி, நல்ல காரியத்துக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க வர்ற மாசம் வாங்க, தர்றேன். வர மாசம் வர்றோம். ஏய், இன்னும் இங்கதான் இருக்கிறியா? இந்தா, இது மஞ்சுளா பிறந்தாள் ஆச்சு. இந்த பாரு, அந்த கிழமை பணத்தாசைனால ராஜாவுக்கே மஞ்சுளாவை கொடுத்தாலும் கொடுத்துருவான். நீ எப்படியாவது அவளை காக்கா பிடிச்சோ காதலிச்சோ கீதலிச்சோ எப்படியாவது வசப்படுத்திக்க. இது என்ன பிரமாதம்ப்பா? நான் இங்கிலாந்துல தொரசானி கிட்ட கத்துக்கிட்டதே இந்த காதல் விஷயம் தானே. தொரசானியா? அடப்பா,
வந்துகிட்டே இருக்காரு. அதுக்குள்ள என்ன இந்த லெட்டரை தின்னுட்டு வெள்ள வெள்ளன்னு கையை காலை உதச்சிக்க சொன்னாரு. உங்களை ஒப்பாரி வைக்க சொன்னாரு. விஷாலா விஷாலா, குழந்தைய சீக்கிரம் கூட்டிக்கிட்டு வா, மாப்பிள்ளை ரொம்ப அவசரப்படுறாரு. ஐயோ ஒரு வார்த்தை வச்சுட்டு போயிருந்தா என்ன குழப்பம் இது? யாரோ லட்டு பண்ணாம கொடுத்தாங்க, புட்டு தின்னா பட்டுன்னு விழுந்துட்டானே, ஒண்ணும் புரியலையே. அதுல விஷம் தான் கலந்திருந்ததோ, பாஷானம் தான் கலந்திருந்ததோ. சீக்கிரம் போய் டாக்டர் இருக்கு, நான் போய் போலீஸ கூட்டிட்டு வரேன். நீ தான் லட்டு கொண்டாந்தியா? நான் தான் சிரிக்கிறேன். என்ன கலந்துங்க? சத்தியமா சொல்றேன், அசல் பசு நெய்ல அசல் பசு நெய் விட்டா தெரியுமா? உன நான் ஜெயில கொண்டு போய் ஐயோ வேண்டாம், உங்க கால ஒண்ணுமே தெரியாது. இல்ல, இவனை சும்மா விடப்படாது. இவனை போலீஸ் இழுத்துட்டு போய் செமத்தியா வாங்க சொல்லணும். அப்பதான் போயிட்டான் அந்த பையன், போயிட்டான். மாப்பிள போயிட்டாண்டா, எழுந்து லட்ட எல்லாம் உன் வேலையா? நான் மாடா அலைஞ்சி மாப்பிளைய பிடிச்சிட்டு வந்தா நீ பாடா பிடிச்சி வளர்த்து அடிக்கிறியா? விரட்டி அடிக்காம இருப்பேனா? வரட்டு மாப்பிளைய பிடிச்சிட்டு வந்தா அத்தான் என்ன விட வசந்தவனா கொண்டுட்டு வாங்க, நான் இப்பவே சம்மதிக்கிறேன். நீ என்ன சம்மதிக்கிறது? என் பொண்ணு நான் இஷ்டப்பட்டவனுக்கு தான் கொடுப்பேன். அதுதான் நடக்காது. என்ன உங்க பொண்ணாச்சேன்னு பாடு நடத்த பிடிச்சிட்டா நான் பாத்துக்கிட்டு இருப்பேனா? அத்தான் உஷா பேர்ல உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்குதோ அதை விட ஒரு டசன் உரிமை எனக்கு இருக்குது. ஏ தியாக, ஆமா போன காரியம் என்னாச்சு? ஓ ஆயிட்டுதே. மஞ்சுளா ஒப்புக்கொண்டாளா? ஓ உட்கார் உட்கார். பக்கத்தில் பக்கத்தில் இருந்து பாடினோம், எதிரெதிராக இருந்து என்னென்னமோ பேசணும். ஆஹா, என்னவென்று சொல்வது? மஞ்சுளாவை என்னால் மறக்கவே முடியவில்லையே. எங்க இருந்தா கடிதாசு? ராஜா கிட்ட இருந்துங்க. கேட்டு அதுல என்ன எழுதி இருக்க போகுது? எல்லாம் பழைய பல்லவியா தான் இருக்கும். ஊரை விட்டு போறேன் பாரு, போயிட்டு போட்டுமே. மஞ்சுளாமா கூட இஷ்டம் இல்லையா? இஷ்டம் இல்லையா? ஏன் இஷ்டம் இல்ல? எல்லாம் உன் இஷ்டம் தானா? அதெல்லாம் நடக்காது, செய்துட்டே ஆகணும். நினைச்சதா ராஜாவை கிடைப்பாங்களா? ஆமா ஆமா, அதோ எஜமா வந்துட்டார். நமஸ்காரங்க. நமஸ்காரம் கேட்டா, நீ ஏன் இங்க வந்த? ஒண்ணுமில்ல, கல்யாண விஷயமா என் பையன் மஞ்சுளாவை காதலிக்கிறான். சதா சர்வ காலமும் மஞ்சுளா மஞ்சுளான்னு ஜெபம் பண்றான். அதான் ஜெபம் பண்றானா? இதை பாரு தர்மலிங்கம், உன் மகன் கிட்ட சொல்லு, இனிமே மஞ்சுளா பேரையே மனசுல நினைக்க வேண்டாம். ஏமா? நான் மஞ்சுளாவை ராஜாவை கொடுக்க முடிவு செய்துட்டேன். அவரும் சரி கேட்டார். இதை பாரு லெட்டர். வணக்கம் பல. திருவாளர் ராவ்பகதூர் கருணாகரம் பிள்ளை அவர்களுக்கு ராஜா எழுதிய கடிதம். நேற்று என் விஷயங்களை விளக்கமாக சொல்ல முயற்சித்தேன், ஆனால் தாங்கள் கேட்கவில்லை. நானும் மஞ்சுளாவும் காதலித்ததெனமோ உண்மைதான். பாத்தியா, ராஜா காதலிக்கிறாராம். என்னம்மா? போதும் தாத்தா, அந்த கடிதம் இப்படி கொடுங்க. இருக்கிற நான் பண்ணிட்டுமா? ஆனால் எங்கள் விவாகத்திற்கு ஒரே ஒரு தடை இருக்கிறது. திருவாளர் திவான் பகதூர் தர்மலிங்கம் பிள்ளையை தாங்கள் அறிவீர்கள். அறியாமல் என்ன? அவரையும் தெரியும், அவர் பையனையும் தெரியும். என் தந்தையும் அவரும் ஒரே ஊர், நெருங்கிய நண்பர்கள். ஓ அப்படியா சமாச்சாரம்? நீ முகூர்த்தத்துக்கு இப்படி எல்லாம் முட்டுக்கட்ட போடாமல் பாக்குறியா? அதுதான் நடக்காது. மேலே படிங்க. இது ராஜாவா இருக்க மாட்டான், எவனோ ஒரு திருடனா இருக்கணும். அவன் இல்ல திருட, நீ தான் அசல் திருட. உன் திட்டம் எல்லாம் என்கிட்ட சாயாது. நீ நட வெளியே. அந்த லெட்டர் கொடு. லெட்டர் கிட்ட போய வெளியேனா? வாமா. சொக்கலியம், இது என்னப்பா தர்ம சங்கடமா போச்சு? எனக்கும் அவங்க அப்பனுக்கும் என்ன சிநேகிதம்? இதுல ஏதோ சூடு இருக்கணும். ஆமா, ராஜா ராஜான்னு சொல்றானே தவிர அவன் உண்மையான பேர் தெரியலையே. ஆமா, அவன்கிட்ட பணம் இருக்கிறதா கூட தெரியல. செட்டியார்கிட்ட நெக்லஸ் பண்ணத்துக்கு கூட இன்னும் பணம் கொடுக்கலையா? அவன் என்ன கேட்கறான்? பின்னா நீ உடனடியா ஒரு வேலை செய், அந்த ஆளுகிட்ட அவனை பணத்தை கேட்க சொல்லு. அவன் கூட்டு வெளியாயிரும். ஆமா.